Let us thank the Lord for being with us all through this month, coming to the last Monday of this month. Let us remember our Creator, thank Him for keeping alive, keeping in good spirit. May God's wisdom prevail throughout our life. I request our Tamil teacher to pray. அன்புள்ள இயேசுப்பா கர்த்தாவே, அருமையான இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறபடி உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே இயேசுப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகின்ற மேன்மைப்படுத்துகின்ற உம்மை பாடி துதிக்கின்ற கர்த்தாவே, இந்த இடத்திலே கர்த்தாவே நீர் எங்களுக்காக வந்திருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும்படியாக கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தாவே, இந்த இடத்துல நம்முடைய மகிமையின் பிரசன்னம் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் உமக்கு தெரிந்ததாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைக்கு ஏற்ற மன்னாவை கர்த்தாவே நீர் எங்களுக்கு பகிர்ந்து தரும்படியா எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த வேளையில் ஐயா ஆண்டவரே, ஸ்கூல்ஸில் வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. கற்றுக் கொடுக்குற டீச்சர்ஸ்க்காக ஸ்தோத்திரம் ஐயா. கிருபையை தாங்க இயேசப்பா. எங்கள் கைகளை போருக்கும் எங்களுடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவன் என்ற வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. அப்படியா கர்த்தாவே, இந்த கொரோனா சூழ்நிலை ஐயா, இந்த கொரோனா போரிலே கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுடைய கைகளை கர்த்தாவே, எங்களுடைய விரல்களை ஐயா நீர் பழக்குவிக்கும்படியாமை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டியதான ஞானத்தையும் கிருபைகளையும் நீங்கள் தாங்க இயேசப்பா. ஆண்டவரே, உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே பாதுகாப்பு உண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயா. அடைக்கலம் உண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை ஸ்கூலை கர்த்தாவே ஆண்டவரே, 2 ஸ்கூல்ஸ் ஐயா உங்களுடைய செட்டை நிழலை நீர் மூடி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்வீராக இயேசப்பா. எங்களுக்கு தேவையான அடைக்கலத்தை நீங்கள் தாங்க இயேசப்பா. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே இந்த இடத்திற்கு வந்தது நல்லது என்று உணரக்கூடிய விதத்திலே கர்த்தாவே சகல ஆசீர்வாதங்களை ஐயா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையில் ஐயா எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பேசுகிறதான ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரரை மறைத்து ஆண்டவரே எங்களுக்கு தேவைப்படுகின்ற மன்னாவை நாங்கள் எப்படியாய் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் ஐயா, அதனை எங்களுக்கு கற்றுத்தாங்க இயேசப்பா. நாங்கள் கேட்கலாய் மாத்திரம் அல்ல கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் அதன்படி நடக்க கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே கிருபையை பாராட்டும்படியாக நோக்கி பார்க்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை
மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 98 வசனம் 1 முதல் 9 வரை. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த பயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் தமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள், சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் விளங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாட கடவது. அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். At the presence of the Heavenly Father and at the end of this September, as we are looking for the new month, God's word for today is taken from Luke chapter 12, verse number 24. Luke 12:24. காகங்களை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, களஞ்சியம் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். Today's message, பறவைகளை பார்க்கிலும் நீங்களும் நானும் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, அட்லீஸ்ட் நீங்கள் விசேஷித்தவர்கள். அவங்க சொன்னதுனால there is a very special consideration of God's word. How you become very special, very important. Simply they said you are very special, you are happy. Fine. No, really? Am I very special? Yes. Are you? Yes. Because Jesus said in 12:24, consider the ravens. In Tamil it is even little better. காகங்களை கவனித்து பாருங்கள். No home, no cooking at home. No debts, no rent to be paid. But how do they live?
Every day you can see the crow making noise and invite the fellow beings and they eat together. They have nice feast. How they are. Jesus said, look, பறவைகளை பார்க்கிலும். Jesus treats you as special. Many people, they treat you badly. That is one. Heavenly Father, who loves you. He wants you to make special. When we constructing Ebenezer Marcus CBSE school, 70 Bengalis stayed here. Hundreds of people from Andhra stayed here to build up this building. About 200 people staying here, temporary sheds and toilets have been made. No, every day, about 5 supervisors, 2 engineers staying here. Every day, fighting, headache with workers. They will never allow me to sleep. In the middle of the night, 2 people fighting. It goes to that level, 10 policemen will be standing here. I know, but God will come with me. I don't know to talk much to all these fighters, fighting cocks and all. Just stand there, everything become calm. Right. Next day, everybody is laughing and working. Hundreds of people. Many of you would have heard people saying, no, be like a free bird. Are you a free bird? Yes, you can. How? By the word of God, you can become a free bird. Away from all your fear and all your worries. God's presence makes the difference. In the book of Exodus, chapter 33, verse 16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். Look at that word, விசேஷித்தவர்கள். You are very special. We have a problem. Sometimes we think too low of us. Sometimes, many times we think too high of us. That is a big problem. You become special because the Lord's presence inside you, over you, on you. Moses said, unless you come with us. Moses used the stick only when the Lord says he will use the stick. Otherwise the stick is not useful. Listening to word of God
His presence of God. You become very special because நீர் எங்களோட வருவது. The Lord promised Moses, my presence shall go with you and I will give you rest. Today, the presence of God is here. You are very special because the Lord's presence is with every one of you. Don't leave this presence. When you leave this place, may the Lord's presence continue to be with you. There is a very special song. தேவா நான் எதினால் விசேஷித்த தேவா மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட மகள் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட மகள் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு என்னோடு வரும் பார்க்குது. கண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. அவர் விசேஷித்தவன் ராஜா நான் அதை விசேஷித்தவன் என்னோடு வரும் The Lord comes with you. His word on you. So all our worries, all our troubles, all our sickness, all our sorrows, He will take care. He's a big doctor. Big counselor, big father, big mother.
The presence of God is the secret of you being special, I being special. Not that we have plenty of money. Not that we have plenty of people. But that one Heavenly Father's presence make every difference. Dear teachers, don't think you're ordinary. Don't think you're some people calling something good for nothing. No, no, no. Look at the ravens. Observe them. You are very special then. The birds of the air. Jesus challenged the crowd. Special people. He spoke to the poor people. He spoke to the sinners. He spoke to the sick people. Jesus was called very special because of the kindness, the gentleness. You can read in Psalm 45, verse 1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்குகிறது. கவியை சொல்லுகிறேன். என் நாவு என் இருதயம் நல்ல விசேஷத்தினால். உங்க இருதயம் எப்படி பொங்கிக் கொண்டிருக்கிறது? யாரை குறித்து பொங்கிக் கொண்டிருக்கிறது? உங்க கூட வருகிறவர் ஒரு ஸ்பெஷல் பிரசன்னம் தந்து கூட வர்றாரு. நீங்க பேசாம இருந்தாலே போதும், எல்லாம் நடக்கும். எனக்காக பேசுகிற ஒருவர் இருக்கிறார். எனக்காக வாதாடுகிற ஒருவர் இருக்கிறார். என் இருதயம் நல்ல விசேஷம். My Lord is with me. I am happy. He is giving all the courage, all the confidence. He will take care of everything. I will sing a song to him. நல்ல விசேஷம். David, all the songs. I will sing of the mercies of the Lord forever. From my childhood, I was brought up. Not money, but His mercy. God's loving kindness. So let your heart be full of the presence of the Lord. Then great things will happen if you go and read Psalm 45 afterwards. All that. Who is this Lord? Very, very special. The Song of Solomon, the book of Unnata Party, chapter 5, verse 9 and 10. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். Look at that. Who is coming with you? The God of God, the King of Kings. How He is so special. எப்படி விசேஷித்தமானவர். Yes. நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். 10,000 பேர்களில் சிறந்தவர். வெண்மையும் சிவப்பும் ஆனவர்.
10,000 பேர்கள். In this, you can see the verse they are not giving, verse number 10. Yes. எதினால் விசேஷித்தவர். In English, please read. My beloved Yeah. is white and ready, chief among the 10,000. Okay. White and ready. தமிழிலே வெண்மையும் சிவப்பும். வெண்மையும் சிவப்பும் சேர்ந்தால் பிங்க் ஆயிடுவாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல். உங்கள் கூட ஆண்டவர் இருந்தால் நீங்கள் பிங்க் ஆயிடுவீங்க. பியூட்டிஃபுல். வருத்தம் இருக்காது, கவலை இருக்காது. அவர் எனக்காக யாவையும் செய்து அந்த கான்ஃபிடென்ட்டோட தான் இந்த பள்ளிக்கூடம் நடக்குது, ஓடுது. God want to make you beautiful. எண்ணேசர் வெண்மையும் சிவப்பும் விசேஷித்தவர். He is so kind. He always forgives. He always loves. Like a mother comforts me. Like a father, he shows mercy. So who is coming with you in your life? Who is very special? Why are you very special? Because the Lord of Lords, God of God is coming with you. Great things, unimaginable things will happen. Unexpected things will happen in your life. If you haven't seen, invite. Jesus says, come, those who are heavy burden. Come, those who have not achieved anything in your life. I will give you rest. I will teach you how you should bring up, come up in your life. Dear teachers, it's a great day today. The invitation of the Lord, He wants to come and dwell in you. Permanent. Guide you. Fill your soul, your spirit, your body with His presence. You will become a free bird. Then you say, I am a free bird. Many people before the marriage, they say they are free bird. After the marriage, they are tied with a family. But always, whether you are married or unmarried or having children, always you are very special. God's love is very special. To each and every one of you, it is special. Don't think you are lonely. Don't think that you are useless.
good for nothing, because some people say, you are very special. Invite every day the presence of the Word of God, the presence of His Spirit. Then you see there's a great change in your family. There's a great change with your children. That's what in this chapter 12, Luke chapter 12, verse number 31 and 32. Please read. தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். Yeah. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Yes. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். You are promised a kingdom. Now you are teacher here, primary teacher, high school teacher, KG teacher. But in the kingdom of heaven, who knows? The KG teacher can be the governor there. You will be assigned a wonderful position. Those who are singing maybe with the angels. I don't know where our violinist will be there. With the singing people or musicians. Special. All are special. Different work, different this one. We live together with the Lord forever. This is how we become special. Luke chapter 1, 3. ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களில் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. Look at this is Dr. Luke, one who wrote this Luke, book of Luke and Acts the Apostles. And he said, whatever God said to me and whatever I saw, write it. When God say a word today, you must go and write it in a diary. Then see it has a value. Don't forget to write. That's what he says that. Even to John, there's a word comes in Revelation 1 chapter, last word, எழுது நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் எழுது. Write it. So that other people can read. Other people can experience. It will be useful to you. There was this teacher working here. Elizabeth is here. Yeah, you are there. Okay. She was telling to write about my father a book and write about father. It's writing the story of how my father's faith, father's love, and all that love of singing. Please sit down. To put it in writing.
This we have done in the church for the Father, and all the beautiful verses they said, the word of God. Jesus was saying all this in Mark chapter 4, verse number 2. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். அநேக விசேஷங்களை. He said a man had 100 sheep. He lost one. He left all the 99 and went for that one, and he put on his shoulder. Other 99 were looking at. This guy went off and he is on the shoulder. This is what God wants to make special. Shall we bow down our head in prayer? Let us look to the Lord. The Lord says that I will be with you all the days of your life. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். request Mrs. Elizabeth to pray. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே தேவரீர் நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே கர்த்தாவே நாங்கள் விசேஷித்தமானவர்கள் ராஜா. ஆம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறதுனாலே நாங்கள் விசேஷித்தமானவர்கள் ராஜா. கர்த்தாவே, இதே சத்தியத்தை கர்த்தாவே இதே செய்தியை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவரே இந்த மன்னாவை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் இதை உண்டு கர்த்தாவே அதை எங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொள்ளவும் எங்களுடைய மாணவர்களுக்கு கற்றுத்தரவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையிலும் எங்கள் கூடவே நீங்கள் இருக்கிறீங்களேப்பா. இதை விட எங்களுக்கு வேறு என்னப்பா வேணும் இந்த உலகத்தில்? தேவரீர் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே கர்த்தாவே இங்கே இருக்கிற சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை கர்த்தாவே துன்பத்தோடு கர்த்தாவே நோயோடு ராஜா எனக்கு யாருமே இல்லையே என்று கவலையோடு வந்து உட்கார்ந்துருப்பாங்கன்னா நீங்கள் பேசியிருக்கீங்க அப்பா. நாங்கள் விசேஷித்தமானவர்கள் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற புதிய நம்பிக்கையோடு கர்த்தாவே பெரிய விசுவாசத்தோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்கிறோம். உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த பள்ளிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஃபவுண்டருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
கர்த்தாவே அவர்கள் அனுபவித்த அனைத்து காரியங்களையும் நாங்களும் ஃபாலோ பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.